அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இன்று டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடையவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெதிகுமார் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் தகவல் வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுமார் 32,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடையவுள்ளது. எனினும் எரிபொருள் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் அதனை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெதிகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளுக்கு நாள் நாட்டு மக்களின் பாதுகாப்பின்மை அதிகரித்து வருகின்றது. எண்ணெய் விலை மற்றும் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளன. இதனால் 2,20,00,000 மக்கள் கடுமையான அழுத்தத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட கூற்றை முன்வைத்துள்ளார். சமூகத்தில் ஆபத்தான நிலையிலுள்ள குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களுக்கென விசேட வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். யுனிசெஃப் அமைப்புடன் உடனடியாக கலந்தாலோசித்து விசேட நலன்புரி திட்டம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். அரசாங்கம் சர்வதேச நிதி நிறுவனங்களின் அடிமைகளாக்காமல் உடனடியாக மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அனைத்து முதியோருக்கும் பாதுகாப்பு, சுதந்திரம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், போக்குவரத்து மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையும், முதியோர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஒரு சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் எனவும் அது அரசாங்கத்தினதும் சமூகத்தினதும் பொறுப்பாகும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ளவுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. நியாயமற்ற இடமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கொத்மலை வெதமுள்ள ரம்பொட பகுதியில் உள்ள ஒரு வனப்பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான ஆலை மீது சோதனைக்கு சென்ற கொத்மலை காவல்துறையை சேர்ந்த 7 அதிகாரிகள் மீது நேற்று குளவிகள் கடுமையாக கொட்டியுள்ளன. வனப்பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூடு கலைந்து குளவிகள் கொட்டியதில் கொத்மலை காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 7 காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக காயமடைந்தனர். வனப்பகுதிக்கு அருகே கொண்டுவரப்பட்ட ஆம்புலன்ஸ்களில் பின்னர் 1990 சுவசேரி ஆம்புலன்ஸ்கள் வனப்பகுதிக்கு அருகே கொண்டுவரப்பட்டு காயமடைந்த காவல்துறை அதிகாரிகள் கொத்மலை பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் 5 காவல்துறை அதிகாரிகள் பின்னர் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகளில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பத்தின் அபாயங்களை குறைப்பதற்காக முன்னர் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உடனடியாகவும் கடுமையாகவும் நடைமுறைப்படுத்துமாறு கல்வி அமைச்சு பாடசாலை அதிபர்களுக்கு கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளது. சில அதிபர்கள் இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற தவறியது தொடர்பில் பல முறைப்பாடுகள் தமக்கு வந்துள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரங்களில் மாணவர்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காகவே இந்த அறிவுறுத்தல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் வலியுறுத்தினார். அரசாங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் குறித்து தெளிவுபடுத்தும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண்ணை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் இலங்கையின் ஒட்டுமொத்த பணவீக்கம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது.
மட்டக்களப்பு ஆயத்தமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கம்பனிவட்டை வயற் பிரதேசத்தில் காட்டுஜானையின் தாக்குதலில் 68 வயதான கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றதாக ஆயத்தமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தை சேர்ந்த ஐயாதுரை கந்தசாமி 4 பிள்ளைகளின் தந்தையாகவும் கடந்த 2 வருடங்களாக நெல் வயல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கம்பனிவட்டை வயற் பிரதேசத்தில் உயரமான கட்டடத்தில் தங்கியிருந்தவர் முன்பு ஒருமுறை தவறி விழுந்ததும் தரையில் உறங்கி வந்த நிலையில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். சம்பவ நேரத்தில் யானை வயலில் உள்ள நெல் மூட்டையினை உட்கொண்டதை கவனித்து விரட்ட முயன்றபோது கந்தசாமியை தாக்கியுள்ளது. சடலம் வயல்வெளியில் சேற்றில் புதைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. ரத்தினபுரி பலாங்குடி பகுதியில் போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கி வெடித்ததில் பலத்த காயமுற்ற குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலாங்குடி முகுணமெலே பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் சிலர் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று அதிகாலை 4:50 மணியளவில் போலீசார் சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியும் மற்றொரு அதிகாரியும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பியோட முயன்றுள்ளனர். பொறுப்பதிகாரி சந்தேக நபரை துரத்தி சென்றபோது அதிகாரி எதிர்பாராத விதமாக நிலத்தில் தவறி வீழ்ந்துள்ளார். இதன்போது அவரது இடுப்பிலிருந்த துப்பாக்கி தவறுதலாக இயங்கி வெடித்ததில் அவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த அதிகாரி உடனடியாக பலாங்குடி தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நேற்று இரவு காலி புகையிரத நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பழைய புகையிரத பெட்டிகள் தீப்பற்றி எரிந்த சம்பவம் குறித்து இன்று காலை அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். இது திட்டமிட்ட சதியா அல்லது மின்கசிவா என்பது குறித்து காலி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டிற்கு சில வகை அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவி வரும் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த அவசர கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த அவசர கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் இலங்கையில் 36,000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துக்கள் நடந்துள்ளதாக, இதில் 422 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2026 ஆண்டுக்கான புலமை பரிசில் உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகள் திட்டமிட்ட திகதிகளில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். வெளியான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான பரீட்சைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டதாகவும் அதன்படி மாணவர்கள் உரிய திகதிகளின்படி தங்கள் படிப்பை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை வகுத்துள்ளனர். இந்த பாதுகாப்பு திட்டமானது நாட்டில் உள்ள 608 போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் என ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FA புட்லர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து சோதனைகள் உள்ளிட்ட வீதி பாதுகாப்பிற்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.